நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடோட மட்டத்தை விடவே இவங்க வீடு கட்டியிருக்கிற இடம் கீழே இருக்குங்க. வீடு கட்டியிருக்கிற இடத்தை விடவே இவங்க குழி எடுத்திருக்கிற இடம் இன்னுமே கீழே இருக்குங்க. சரி, இதுக்கு மேலே குழி எடுத்தால் நிலத்தடி நீர் வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சைட் இன்ஜினியரும் இங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கிற கிளியர் மேப் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை கடைகள் 1500 2000ன்னு செலவு பண்ணி பாக்டீரியா வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஏன்னா பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு சீரான வெப்பநிலை தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி பயோ டேங்க்லையெல்லாம் அந்த மாதிரி வெப்பநிலை உள்ளே இல்லாதனால பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியாது. இதுவே நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பார்த்தீங்கன்னா பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு இந்த டேங்க் உறுதியாக இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேப்ரிக் இந்த டேங்க் மேலே கோட்டிங் கொடுத்துருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதும் சீரான வெப்பநிலை இருக்கணுங்கிறக்காக. இந்த மாதிரி வெப்பநிலை இருக்கும்போது ஜான்வரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் 365 நாளும் இதுக்குள்ளே எப்போவுமே சீரான வெப்பநிலை இருக்குங்க. அதனால பாக்டீரியானால ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ண முடியும். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த பாக்டீரியானால முழுவதுமாக செரிமானமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இவங்க இங்கே ரிங் போட்டு நாங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கிறோன்னு சொன்னதுனால நம்ம இங்கே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்ஸ் பாக்டீரியா போட்டோம்னா போதுங்க, இது உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, இந்த மாதிரி யாருமே பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் பிவிசியில் பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பியாக இருக்கட்டும், இல்லை காங்க்ரீட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த பயோ டேங்க் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துடுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் மரத்தோட வேர்கள் டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக திருப்பி விடுமோ வழியே இந்த டேங்க்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.